ஹே கைஸ், எனக்கு இந்தியன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஷங்கர் கமல்ஹாசன் பிரம்மாண்டமான படம். அதை பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் ஐமேக்ஸில் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது என்னோட ஒப்பீனியன், இது என்ன பார்த்தேன் அப்படிங்கிறது. கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற ஒப்பீனியனுக்கு மட்டும் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் ஐ வில் சே. நீங்கள் வந்து அதை போய் பார்க்குறதா வேணாங்கிறது உங்கள் டிசிஷன், நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறதுக்கு ஷங்கர் படம்னா என்ன எதிர்பார்ப்போம்? பிரம்மாண்டம், சோஷியல் காஸ், நிறையா கேரக்டர்ஸ், இதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல வந்து பிரம்மாண்டம் அப்படின்னா விஎஃப்எக்ஸு, லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஒன்று ரெண்டு லொக்கேஷனில் இனிஷியலாக ஏதோ பாட்டெலாம் போட்டிருக்காங்க. நத்திங் நோட்டபிளி டிஃப்ரெண்ட். ஐ மீன் தேர் ஆர் கப்புள் ஆஃப் லொக்கேஷன்ஸ் தட் யூ வில் ப்ராபப்லி லைக் ஃபாரின் லொக்கேஷன் அப்படின்னு. பட் அதர்வைஸ் லார்ஜ்லி இந்தியாவில் தான் எடுத்திருக்காங்க. பட் செட்டெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும்னா பெருசாக எடுக்கிறேங்கிற பேரில் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னென்னா அதுதான் இட் இஸ் ஒர்க்ட் அகேன்ஸ்ட் தம். ஒன்று ரெண்டு இடத்துல எக்ஸாஜரேட் பண்ணி காமிச்சானா ஓகே, இட்ஸ் குட். பட் எல்லா சீன்லேயுமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எடுத்ததுனால நம்மளுக்கே ஒரே கிரிஞ்சாக இருக்காது. சில இடம்லாம் வந்து இதெல்லாம் ஓவர்டா அப்படின்னு அது நிறைய இடத்துல தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பணக்காரனை காமிக்கணும்னா அவன் வீடே ஃபுல்லாக தங்கம், எல்லாமே தங்கம், உட்காந்து போகிற டாய்லெட்டுமே தங்கம், அதில் உட்காந்து போகிறதுனா அது ஒரு மாதிரி கலீஜாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய இடத்துல வந்து யூ வில் see தட் ஓவர் டூயிங் ஸ்டஃப். யூஸ்வலாக ஒன்று ரெண்டுத்தில் ஓவர் டூ பண்ணுவார், இதில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே. ரெண்டாவது வந்து விஎஃப்எக்ஸ் வந்து மேக்கப் சொல்லலாம். மேக்கப் வந்து 25 வருஷம் ஆச்சு. இப்போ மேக்கப் டெக்னாலஜிஸ் பெட்டர். இப்போ வந்து கமல்ஹாசனோட மேக்கப் வந்து இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மாஸ்க் மாதிரி தெரிஞ்சுது. நல்லா எல்லா இடத்துலையும் அவர் மூஞ்சில் வந்து அந்த தசாவதாரத்தில் எப்படி தெரிஞ்சுதோ அதேமாதிரி எனக்கு மாஸ்க் போட்ட மாதிரி தான் தெரியுது. அண்ட் இன்ஃபேக்ட் கமல் வாஸ் லுக்கிங் அக்லி படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து. there's no யங் வெர்ஷன் ஆஃப் கமல் இந்த படத்தில் இப்போது இந்த பார்ட் 2ல். ஸோ அதனால் he was only that older version and he was looking ugly. அந்த மூஞ்சியில் மாஸ்க் இருக்கிறதுனால அவரோட இமோட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. ஓகே, வெறும் அந்த மாஸ்க் போட்டுன்னு பேசினே இருக்காரு. அதனால் ஐ won't give a good points for மேக்கப்லாம் ஓகே. ஐ மீன் we have seen no many better மேக்கப்ஸ் இந்த காலத்தில் பார்க்குறதுக்கு. லாஸ்ட் வந்து கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சித்தார்த், ரகுல் பிரீத், பிரியா பவானி சங்கர், ஜெகன், இவங்கெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கும்போது நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூட, சமுத்திரகனி, பிரேமி, தம்பி ராமையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் we have the older actors as well, like Manobala, Vivek, Nedumuni. They are not there now, but I believe they கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ஹோல் ஆக்டர்ஸ் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சன் டிவி சோப் ஆப்பரா மாதிரி இருக்குது. யூஸ்வலாக ஷங்கர் டஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் மெலோட்ராமா பண்ணுறதுல. அன்னியனில் வந்து செகண்ட் ஹாஃபில் இந்த குழந்தை சாவது, இல்லைனா இந்தியன் 1ல் கூட கஸ்தூரி கெட்டிங் தட் இன்சிடெண்ட் வந்து கொஞ்சம் சோக சீன் இருக்கும். இதில் என்னென்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது சோக சீனை போட்டினே உட்காந்து எல்லாரையும் ஓவராக எழுதுன்னு இதே சன் டிவி சீரியல் மாதிரி பண்ணிட்டார். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த படத்தில். ஸோ திஸ் இஸ் வாட் அப்சர்வேஷன் இஸ். அண்ட் எல்லா இடத்துலையும் அந்த டயலாக் ரைட்டிங் வந்து சுஜாதா இருக்கிறது கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங். பிகாஸ் இதில் 3 பேர் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்களாம். ஹாரிபிள். ஐ மீன் ஐ குட் நாட், இந்த டயலாக்ஸ் எதுவுமே there was not a single laughter in the whole theatre. யாருமே சிரிக்கலை. அந்த மாதிரி தான் படம் எடுத்துருக்காங்க. இந்தியன் 1ல் அந்த செந்தில் கவுண்டமணி ஜோக்கு, அடுப்பில் வந்து சாமி, அதெல்லாம் நிறையா இருக்கும், நிறையா ஃபனியாக இருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் ஹார்ட்லி எனி ஜோக். அவங்க எது ஜோக்குன்னு எடுத்தாங்களோ அதுக்கெலாம் சிரிப்புலாம் வரலப்பா, அதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் எடுத்து பார்த்தோன்னா கமலுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது ஏதோ பிக் பாஸையே வந்து ஸ்க்ரீன் கொண்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். பிக் பாஸில் என்னெல்லாம் லெக்சர் விடுவாங்க அதே லெக்சர் இங்கே முதல்லேருந்து காட்சி வரைக்கும் அதே மாதிரி நீங்கள் அது பண்ணுறதில்ல, லஞ்சம் வழங்கினீங்களா, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, இதேமாதிரி ஏதாவது பேசினே இருக்க வேண்டியது. லெக்சர் மாதிரி பேசிட்டே நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஐ மீன் ஒரு தாத்தாவுக்கு இதெல்லாம் பண்ணலாமா, அது ஓவராக வந்து அந்த தாத்தா அப்பயே தாத்தா, இப்போ ரொம்ப தாத்தா, ஆனாலும் அதை பயங்கரமாக ஏதோ அளவுக்கு நம்புறதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த லெவலுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு என்னடா வர்ம கலை யூஸ் பண்ணலான்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. எதுக்கெடுத்தாலும் அதில் வந்து கொஞ்சம் தான் வரும் இந்தியன் இதில் என்னென்னா எதுக்கெடுத்தாலும் வர்மக்கலை வந்து என்னமோ எதெல்லாமோ பண்ணலாமா, ஒரு ஆளை குதிரை மாதிரி ஓட வச்சுனே இருக்குமா, இதெல்லாம் ஓவராக இருந்துச்சு. அது ஃபன்னின்னு எடுத்துருப்பாங்க போட்டிருக்கு, கேவலமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒருத்தர் வெளில வரும்போது சொன்னாங்க, இந்த கமலும் ஷங்கரும் சேர்ந்து வர்மம் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே வர்மம் யூஸ் பண்ணிட்டாங்க பாரு, அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் மேலே இந்த பாட்டு இன்னொன்று இருக்குல்ல, அனிருத் அந்த லிரிசிஸ்ட், இவங்க 2 பேரும் முன்னாடியே இதை பார்த்துருப்பாங்க போட்டிருக்கு. அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு. ஏன்னா அது ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க,
தாத்தா வாராரு, கதற விட போகிறாரு. கதற விட்றான்னு நம்மளை தாங்க 3 மணி நேரம் கதற விட்ருக்காங்க. கமல் ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் வரல, பட் ஸ்டில் 40 நிமிஷம் எடுத்தால் கூட அது வந்து பெரிய லாங் தான். ஃபுல்லாக கதற விட்ருக்காங்க இந்த படத்தை. கடைசியில் முடிக்கும் போது ஒன்று சொல்லியிருக்காங்க, பார்ட் 3 வில் பி பேக்குன்னு. பார்ட் 3 வந்து என்னென்னா, அது ப்ரீக்வல் மாதிரி எடுக்கிறாங்களாம். லைக் சேனாதிபதிக்கு முன்னாடி அவரோட ஆன்சிஸ்டர். ஸோ அதில் வந்து யங்கா கஜல் அகர்வாலோட அவரோட அந்த காலத்து பிரிட்டிஷ் காலத்தில் பண்ணுற மாதிரி இதை எடுத்திருக்காங்க. ஸோ மேபி ஹீ இஸ் ட்ரைங் டு டூ தட். மேபி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பார்ட் 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக பார்ட் 3 பார்க்குறது பெட்டர். ஏன்னா இட் வில் சேவ் யுவர் டைம் and money, and maybe you can go and see if that will at least be a little different. Okay, that is my opinion. உங்களோட சாய்ஸை நீங்களே பண்ணுங்கள்.